வணக்கம். நாம் யார் என்பதை நாம் 2 விதங்களில் அறிந்து கொள்ளணும். ஒண்ணு நமக்கு நாம யாருன்னு தெரியணும். அடுத்தது மற்றவங்க நாம யாருன்னு ஏற்றுக்கொள்ளணும். இது 2மே ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம எல்லோருக்குமே நம்மை பத்தி சில எண்ணங்கள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். நான் அழகானவன், நான் எனக்கு கணக்கு ஒழுங்கா வராது, நான் படிக்காதவன், இப்படி ஏதோ ஒரு எண்ணமும் இருக்கும். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அதான் இன்னொருவர் ஏற்றுக்கொள்வார்களா? நம்மளுக்கு எப்படி தெரியும்? நாம் என்ன நம்மளை பற்றி நினைக்கிறோமோ அதை நாம் வெளிப்படுத்தணும். அப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம உண்மையாக நம்ம வெளிப்படுத்திக்கிட்டோன்னா மற்றவங்க ஏற்றுக்கிட்டால் அதில் ஒரு உண்மை இருக்கும். அப்போது ஒரு முழுமையை நாம் உணர்வோம். நாம் பொய்யா போலித்தனமாக நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டோம்னா அவங்க ஏற்றுக்கிட்டாலும் அதில் ஒரு உண்மை இருக்காது. ஏன்னா நம்ம வெளிப்படுத்துறதே பொய்யுங்கும்போது அவங்க ஏற்றுக்கொண்டது அந்த பொய்யைத்தான். அதனால நம்ம உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு நாம் உணரவே மாட்டோம். திருப்தியாகவே உணர மாட்டோம். நம்ம எல்லோருமே இந்த மாதிரியான ஒரு சூழலை சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பலருக்கும் நாம் யாருன்னு தெரியாது. தெரிஞ்சாலும் நாம் முழுமையாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டோம். ஏன்னா வெளிப்படுத்திக்கிட்டால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, கேலி செய்வாங்களோ, கிண்டல் செய்வாங்களோ, இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். இது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். என்னுடைய தெரப்பிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு தடவை சொன்னாங்க. அவருடைய கிளையண்ட் ஒருத்தங்க ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. பேட்டன்ட் எல்லாம் வாங்கிட்டாரு. அது ஒரு மார்க்கெட் பண்ணான்னா அது பயங்கர ஹிட் ஆயிரும். அவர் நல்ல பெரிய பிரபலமானவர். நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். நல்ல புகழ் பெற முடியும். ஆனால் அவர் அதை மார்க்கெட் பண்ணாமல் அப்படியே இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது என்னென்னா, சின்ன வயசில் அவங்க சொந்த ஊரில் அவர் ரொம்ப கேலி செஞ்சுருக்காங்க, கிண்டல் செஞ்சுருக்காங்க. இவருக்கு என்ன பயம்னா, இப்போ இது வெளியில் மார்க்கெட்டுக்கு தெரிய வந்துருச்சுன்னா, இவர் தான் இதை பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஊர்லெலாம் கிண்டல் பண்ணுவாங்க. பாரு இவன் பாரு இதை போய் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்களே அப்படின்னு அவர் தள்ளி போட்டே வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய நுட்பமான காரணங்கள் இருக்கும். நம்ம பலருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருப்பவங்க என்ன நினைப்பாங்க அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்களிடம் வெளிப்படுத்த முடியாத பல திறமைகள் நம்மிடம் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த காணொளிகளை நான் உருவாக்குறேன் அப்படின்னா, இதையெல்லாம் என் நண்பர்கள்கிட்டயோ, என் குடும்பத்தினர்கிட்டயோ போட்டு காமிக்க முடியாது. இந்த படங்களை கூட அவங்ககிட்ட காமிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என் மேலே பெரிய மதிப்பே கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்து மனிதன். ஏதோ விதிவசத்தால் இங்கே காடால இருக்கேன், அவ்வளவுதான். அதனால நான் எவ்வளவோ தடவை அவங்ககிட்டலாம் பேச முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன். ஒன்றுமே அவங்ககிட்ட பெருசாக ரெஸ்பான்ஸே இருக்காது. ஆனால் இப்போ நான் யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் முன்பின் தெரியாதவங்க, முகம் தெரியாத எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை தருது. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம உண்மையாக வெளிப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதுலேயும் நம்ம போலியாக தான் இருக்கோம். எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு பொய்யா ஃபோட்டோ போட்டு போலித்தனமாக நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. ஏன் அங்கேயும் நம்ம போலியாக இருக்கணும்? இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இதனால் நம்மளுக்கு எந்த பயனுமே கிடையாது. ஒரு பொய்யா நம்மளை முன் வச்சுட்டு நம்மளை லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துடாது, பயம்தான் வரும். பிரபலங்களை பாருங்கள், அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ பொய்கள் இருக்குது. நம்ம பார்க்குற பிம்பம் அவங்க கிடையாது. அவங்க நல்லா தயாரித்து தங்களை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளணும், எந்த மாதிரி ஃபோட்டோ போடணும், யாரோட ஃபோட்டோ போடணும், எப்படி எல்லாமே திட்டமிட்டு அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள உண்மையான முகம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நாம் அவ்வளோ மதிக்கிறோம், விரும்புகிறோம் நடிகர்கள், மற்ற பிரபலங்கள் எல்லாத்தையுமே. யோசிச்சு பாருங்கள், அவங்க குடும்பத்தில் அவங்கள யாராவது அந்தளவு மதிக்கிறாங்களா, விரும்புகிறாங்களா? ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட உண்மையான முகம். ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற ஒருத்தரை நேரில் பார்த்தாருன்னா நாற்றம் எடுக்கலாம் இல்லையா? அவர் பார்க்க கம்பீரமாக இருக்கலாம், ஆனால் பேச்சுனா ஏதோ வாய் உளரலாம்.
தெரியாது நம்மளுக்கு எதுவுமே. நம்ம பார்க்கறது ஒரு ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்குறோம். முழுசா நம்மள யாரையுமே பார்ப்பது கிடையாது. அதனால தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, "எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ட்டு." அதே சமயம் இன்னொரு மனிதரை நாம முழுசா தெரிஞ்சுக்கிட்டு, அதனால நம்மளுக்கு எந்த பயனும் கிடையாது. நாம நம்மள தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம நுட்பமாக கவனிச்சு புரிஞ்சுக்கணும். பல சமயம் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும், அந்த முன்னாடி சொன்ன உதாரணம்படி நம்மள வெளிப்படுத்திக் கொள்வதில் நெறைய கூச்சம், தயக்கம், சங்கோஜம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாம தான் நம்மள களையணும். நாம தான் நம்மள வெளிப்படுத்திக்க கற்றுக்கொள்ளணும். வேறு யாரும் அதுக்கு உதவவே முடியாது. உங்களுக்கு நன்றாக கவிதை எழுத வரும் அப்படின்னா, நீங்க தான் கவிதை எழுதி அத நிரூபிச்சு காட்டணும். உங்களுக்கு ஆடத் தெரியும்னா ஆடி காட்டணும். பாடத் தெரியும்னா பாடி காட்டணும். இன்னொருத்தர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பாட வருமா? உங்களுக்கு நல்லா ஆட வருமா? உங்களிடம் என்ன திறமைகள் இருக்கு? காமிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ நாம ஏதோ ஒரு விதத்தில நம்மள வெளிப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இப்ப நாம் நம்மை அறிந்து கொள்வது ஒரு பகுதி. அப்புறம் இன்னொன்னு மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கணும். அந்த 2யும் தொடர்பு படுத்துவது நம்மை நாம் எப்படி வெளிப்படுத்திக் கொள்றோங்கிறது தான். அது நம்ம ஒரு விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய எனர்ஜியும் சொல்லலாம். இப்ப நம்ம நேர்ல பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எனர்ஜிய உணருவாங்க. அதே சமயம் நமக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே. நம்ம உடல தான் பார்க்குறாங்க. இப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நாம தான் வெளிப்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு நாம தான் பொறுப்பேற்று கொள்ளணும். அது எளிது கிடையாது. நம்ம முயற்சித்து பார்த்தா தான் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதன் அடிப்படையில தான் அந்த எழுத்து எனும் மீட்சிங்கிற தொடர உருவாக்கியிருக்கேன். அதில நீங்க எழுத எழுத உங்களுக்கு நெறைய நுட்பங்கள் உங்களுக்கு பிடிபடும். அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரிய வரும். அது அழகா வரும் கொஞ்சம் போக போக. அதே சமயம் இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம விட மற்றவங்களுக்கு நெறைய விஷயம் நம்மள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம அதால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப நாம அழகா இருக்கோங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்தது அப்டின்னா, வேற யாராவது நம்மள ஏதாவது இது கிண்டல் செஞ்சாலோ, கேலி செஞ்சாலோ நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம உறுதியா இருப்போம். இப்படிதான் நான் அப்டின்ட்டு. அப்போ அதுக்கும் நாம கவனம் தரணும். யார் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? அப்டின்ட்டு. ஏன்னா, நம்மிடம் ஒரு கவிதை எழுதும் திறன் இருக்கலாம், ஆடும் திறன் இருக்கலாம், பாடும் திறன் இருக்கலாம். ஆனா, அத நம்ம வெளிப்படுத்தும்போது, அது சரியான விதத்தில் வெளிப்படாம இருக்கலாம். அப்போ அவங்களுடைய கருத்துக்கள கேட்பது மூலமாக கொஞ்சம் நம்ம செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். முழுசா மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் கவிஞர்ன்னு சொல்றாங்கன்னா, நம்ம கவிஞர் ஆயிற போறது கிடையாது. இல்லையா? ஒருவர் ஞானின்னு நம்மள கூப்பிட்டா நம்ம ஞானி ஆயிடுவோமா? நாயேன்னு திட்டினா நாய் ஆயிடுவோமா? கிடையாது. அது அவங்க பார்வையில முன்வைக்கிறாங்க. அதே சமயம் அவங்க ஏதோ ஒண்ணு பார்க்குறாங்க நம்மகிட்ட இல்லையா? அது நம்மகிட்ட வெளிப்படுது. அதனால தான் அவங்க அந்த விதத்தில பார்க்குறாங்க. அப்போ அத நாம குறிப்பெடுத்துக்கிட்டு அதையும் கவனிக்கணும். ஸோ இப்படி நம்மள நாமளே கவனிச்சு புரிஞ்சுக்கணும். மற்றவங்க நம்மள பத்தி என்ன சொல்றாங்க? இது 2யும் கவனிச்சு, அதன் அடிப்படையில் நம்மை ஒரு முழுமையான மனிதராக நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இது நாம தான் செஞ்சு ஆகணும். இது தனி மனிதர்கள் எல்லோருமே செய்ய வேண்டிய விஷயம். இந்த விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் அவசியம் இல்லாம இருந்தது. ஏன்னா, நம்ம ஒரு கிராமத்தில வாழ்ந்துக்கிட்டு, சின்ன நகரத்தில ஏதோ ஒரு சேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். இன்னைக்கு அப்படி இல்ல. நம்ம கிராமத்தில இருந்தாலும் இன்டர்நெட்ல, Facebook மூலமாக உலகில் இருக்கிற யார் வேணா தொடர்பு கொள்ள முடியும். நம்மளை நாம் வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ அவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்கன்னுங்கிற புரிதல் நம்மளுக்கு வேணும். அப்போ நாம நம்மள வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. அத நாம பல்வேறு விதங்களில் முயற்சி செஞ்சு பார்த்தே ஆகணும். ஏன்னா, இன்றைய நவீன உலகம் வேறு வகையான வாழ்க்கை முறையை கொண்டது. நாம் நம்முடைய குடும்பத்தின் அடிப்படையில், நம்முடைய சொந்தக்காரங்களால, நாம பிறந்த சாதி, மதம் போன்றவற்றால அடையாளப்படுத்தப்பட்டோம்னா, அத விட அசிங்கம் கிடையாது இந்த காலத்தில. இல்லையா? யோசிச்சு பாருங்க. எல்லோருக்குமே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா வேலை செய்றதுக்கான வசதிகள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு போனோம்னா, அங்க வந்து நம்ம என்ன சாதின்னு பார்க்க மாட்டாங்க. நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்கோன்னு பார்க்க மாட்டாங்க. அதுமாரி பல நிறுவனங்கள் நம்ம என்ன படிச்சிருக்கோன்னு கூட கேட்கறது கிடையாது. இப்போ நான் வெறும் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். நான் ஒரு நிறுவனத்தில தேர்வுக்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு கேள்வி கேட்டாங்க. "நீ வெறும் பிஎஸ்சி தான் படிச்சிருக்க. மத்தவங்கலாம் பார்த்தீன்னா பிஇ படிச்சிருக்காங்க, எம்பிஏ படிச்சிருக்காங்க. உன்னை நான் எதுக்கு எடுக்கணும்?" அப்படின்னு கேட்டாங்க.
நான் திருப்பி கேட்டேன், நான் பிஎஸ்சி மாத்திரம் படிச்சுட்டு பிஇ, எம்பிஏ படித்தவன் கூட உட்காந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்ல, இந்த தகுதி போதாதா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒன்றுமே சொல்லலை, என்னை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அந்த தகுதி திறனை நாம் தான் வளர்த்து கொள்ளணும். அப்படி அவர்கிட்ட கேள்வி கேட்க முடிஞ்சதுக்கு காரணம் அது 2வது ரவுண்டில் கேட்டது. ஏன்னா முதல் ரவுண்டு நான் பாஸ் பண்ணிட்டேன். முதல் ரவுண்ட்லேயே அந்த கேள்வி கேட்டிருந்தா நானும் உடஞ்சி போயிருப்பேன். ஆமாம், அவர் கேட்கறது நியாயம்தாங்கிற மாதிரியான எண்ணம் எனக்கு இருந்திருக்கும். நான் சொல்கிறேன், இப்போ நம்ம மேலே ஒரு தெளிவு நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம தைரியமாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அந்த தெளிவை நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். அதுக்கு தான் நம்மளை நாம் கவனிக்கணும். இது முன்பே சொன்னது போல் இது இன்றைய காலகட்டத்தின் தேவை. இப்போ என்னுடைய களம் ஆன்மீகம், என்னுடைய ஆர்வமெல்லாம் ஆன்மீகம் தான். என்னுடைய சிறுவயது ஆசை நான் ஒரு துறவி ஆகணுங்கிறது தான். ஆனால் அதனால் என்ன பயன் யோசிச்சு பாருங்கள். நானும் ஒரு காவியுடை அணிஞ்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ எனக்கு அந்த கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இன்றைக்கி கோட் சூட்டு போட்டு கூட ஒரு சாமியாராக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம். யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. இப்போ நாம் தான் முடிவு செய்யணும் நம்மளை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளணுன்ட்டு. இப்போ நம்மளுக்கு அந்த தெளிவு நம்மிடம் இருக்கணும். அதை மற்றவங்க தரமாட்டாங்க. ஆனால் மற்றவங்க சொல்வதையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும். இப்போ நான் இந்த காணொலியெல்லாம் உருவாக்கினா திடீர்னு எனக்கு தூக்க கலக்கத்தில் முழிப்பு வந்து நான் அதை செய்ய தொடங்கலை. நிறைய பேர் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க, வகுப்புகள் எடுக்கலைங்களான்னு கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் கேட்குறாங்கன்னு எனக்கு புரியாது. ஏன்னா நானே ஒரு குழப்பத்தில் நான் யாருன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த காணொலியில் உருவாக்கும் போது அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நான் என்னுடைய புரிதலையே பேசுவதே வாய்ப்பே கிடைக்கல. அப்போது நான் எவ்வளோ விஷயங்கள் படிச்சிருந்தாலும் அதெல்லாம் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியலை. அப்போ எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் அவங்க நினப்பாங்க. அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் நான் எழுத தொடங்கினதுக்கப்புறம், இந்த காணொலியில் உருவாக்க தொடங்கினதுக்கப்புறம் மற்றவர்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியும்போது தான் அந்த வித்தியாசம் எனக்கு புரியுது. என்னிடம் இருக்கும் தெளிவு எவ்வளோ பேருக்கு உதவியாக இருக்குன்ட்டு. நான் ஏற்கனவே சொல்வது போல் இது ஒன்றும் ஒரு அசாத்தியமான திறமை கிடையாது. என்னுடைய தேடல், என்னுடைய துக்கத்தை தேடி நான் அதை நிவர்த்தி செய்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகளால் நிறைய வாசித்து நிறைய கற்றுக்கொண்டு என்ன நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். நம்ம எல்லோருக்குள்ளேயுமே அந்த தெளிவு இருக்குது. அது துல்லியமாக இல்லை. என்னென்னா நம்ம உட்காந்து சிந்திப்பது கிடையாது, எதையும் கவனிப்பது கிடையாது. இப்போ நான் அதையெல்லாம் தெளிவாக முன்வைக்கும்போது உங்களுக்கு ஆமாம்ல சரியில்லைன்னு தோணும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா அது உங்களோட ஒத்துப்போகுது. உங்களிடம் ஏற்கனவே அந்த புரிதல் இருக்குது எங்கேயோ. நான் சொன்னது ஒத்துப்போகுது, அவ்வளவுதான். ஸோ இப்போ இது ஒத்து போகும்போது நம்ம 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கிறோம், பிணைத்து கொள்கிறோம். அப்புறம் இதை கவனித்து பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் நம்மளை பார்க்குறாங்கங்கிறக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகும். இப்போ நான் வந்து ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட பேசுனேன்னா, உனக்கு உளவியல் பற்றி நல்லா தெரியும், நீ உளவியல் பற்றி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அத்வைதிகிட்ட பேசுனா உனக்கு அத்வைதம் நிறைய தெரிஞ்சிருக்கேன், ஏன் நீ அத்வைதம் பற்றி பேசக்கூடாதும்பாங்க. ஒரு பௌத்தர்கிட்ட பேசினா நீ பௌத்தம் பற்றி பேசுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யாரை போய் சந்திக்கிறோம், யார் நம்மளை பார்க்குறாங்கங்கிறத பொறுத்தவரை அடிப்படையில் அவங்க தங்களுடைய பார்வைகளை முன்வைப்பாங்க. ஒரு விதத்தில் அவங்க சொல்வது எல்லாமே சரிதான். அப்போ நான் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்ட்டு. அதுதான் நான் சொல்வதே. அதுதான் இன்றைய காலகட்டத்தின் தேவை. நம்ம எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இன்னொருவருக்கு மகனாக, மகளாக, அப்பாவாக, அம்மாவாக, அண்ணனாக, தங்கையாக இப்படிலாம் வெவ்வேறு பாத்திரங்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அடிப்படையில் நம்ம இந்த சமூகத்துக்காக, இந்த உலகத்துக்காக நாம் போடும் ஒரு வேடங்கள் போன்றவை தான். அதுக்காக நடிப்புன்னா ஒன்றையும் தப்பறாகவும் எடுத்துக்கூடாது. வேறு வழி இல்லை. நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளணும். வெளிப்படுத்தி கொள்ளும்போது நாம் முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது வந்து ஒரு விதத்தில் நம்மளை கட்டுப்படுத்தவும் செய்யும். ஏன்னா நிறைய நம்ம உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் நம்ம வெளில காட்டுவோம் இல்லையா? இப்போ இதையெல்லாம் நம்ம இணைத்து புரிஞ்சிக்கணும். இப்போ இது வந்து நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்புறம் நம்மளை வெளிப்படுத்திக்க நாம் கற்றுக்கொண்டே ஆகணும். அந்த வெளிப்படுத்தி கொள்றதுக்கு கற்றுக்கொள்ளணுன்னா நம்மளுக்கு அந்த தெளிவு நமக்குள்ளே இருக்கணும்.
திடீர்னு உங்களுக்கு நல்லா பாட தெரியும்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாடுவதற்கு. உங்களால் சரியாக பாட முடியுமா? அங்கே பயம் இல்லாமல் பாட முடியுமா? பதற்றம் இல்லாமல் பாட முடியுமா? அப்போது நிறைய பயிற்சி செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் குறித்து சிந்திக்க வேண்டியது இருக்குது. என்ன பாட்டு பாடணும், என்ன பாட்டு பாட நல்லா இருக்கும், அதெல்லாம் முன்னாடியே நீங்கள் தயாரித்து வைக்கணும் உங்களை. அதற்கு தான் தனிமை தேவை. தனிமையில் நாம் நம்மை அறிந்து கொள்ளலாம். அது ஒரு விதத்தில் தனிமையில் ஒரு ஆன்மீக கோணத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக இருப்பது தான் ஆன்மீகத்தின் உச்சநிலை. அமைதியாக நம்ம உடலில் இருக்கிற அந்த உயிரை உணர்ந்து அப்படியே இருப்பது. அதுதான் நம்மளோட மரபில் சிவனேன்னு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சிவனேன்னு இருக்குன்னா ஜீவனேன்னு இருக்கிறது தான். ஜீவன்னா என்ன? உயிர். அந்த உயிரை உணர்ந்து இருப்பது. அதையே தான் இயேசு என்ன சொல்கிறாரு? அசையாது இருந்து நானே கடவுள் என அறிந்திரு. நானே கடவுளுங்கும்போது அவரை சொல்லலை, நம்ம சொல்கிறார். நானே கடவுள். யார் அசையாமல் இருக்கானோ அவன் தான் கடவுள். அசையாமல் இருக்கிறதுனா உடல் மனம் இரண்டுமே அசையாமல் இருக்கணும். அது ஒரு ஆன்மீகமான நிலை. அதே சமயம் நம்ம அப்படியே இருந்தோம்னாலும் அதனால் எந்த பயனும் இல்லை, அப்படியே மரக்கட்டை மாதிரி கிடக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஜடம் மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க. நம்ம ஏதோ விதத்தில் நாம் மற்றவர்களுக்கு பயன்படும் போது மற்றவர்கள் நம்மளை மதிப்பாங்க, விரும்புவாங்க. ஏன்னா அதன் மூலமாக தான் நம்மிடம் இருக்கும் எனர்ஜியை நாம் வெளிப்படுத்தி கொள்ள முடியும். எல்லோருக்குமே இன்னொருடமிருந்து எனர்ஜி தான் தேவைப்படுது. ஒருடமிருந்து எதுவுமே கிடைக்கலன்னா அவற்றினால் எந்த பயனுமே இல்லைன்னு தான் நினைப்பாங்க. அப்போது நாம் என்ன விதமான எனர்ஜியை நம்ம வெளிப்படுத்துகிறோம்? அதுதான் நாம் சொல்லும் சொற்கள், செய்யும் செயல்கள். இதெல்லாமே ஒரு மென்மையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம். அப்போது அதை பலரும் விரும்புவாங்க. மென்மையான மனிதர்களை நம்ம கோபமாக இருந்து வெளிப்படுத்திக்கிட்டோம்னா பலரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்காக. கோபத்தை பலரும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் மென்மையாக காட்டிக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படி இருந்தவன் தான். எனக்குள்ளுக்கு இருந்த கோபம், கசப்பு, இது எல்லாவற்றையும் இந்த குணப்படைதல் மூலமாக அவற்றை மடைமாற்றி இருக்கேன்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாமே நாம் கவனிக்கணும். நாம் என்பது ஒன்றுமே கிடையாது. பௌத்தத்தின் கோணத்தில் நாம் என்பது ஒரு வெறுமை. நாம் தான் ஆன்மா, பிரம்மம்னு சொல்லலாம். அதனால் எந்த பயனும் கிடையாது. இப்போ அது ஒரு ஆன்மீகமான உச்சபட்ச நிலை அது. அதே சமயம் நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பயனுள்ளவர்களாக வெளிப்படுத்தி கொள்ளும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுமை கொள்ளும். சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஜென் மரபில் 10 எருதுகள்ங்கிற ஒரு கதை இருக்குது. அதை குறித்த காணொலியை நீங்கள் தேடி பார்க்கலாம். அது ரொம்ப எளிமையான கதை. படங்களை வைத்து விளக்கி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதோட இறுதி கட்டம் பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தை சென்றடைவது தான். நம்ம என்ன தான் ஞானம் அடைஞ்சிட்டாலும் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே இருப்பதனால நமக்கும் பயன் இல்லை, மற்றவங்களுக்கும் பயன் இல்லை. நம்ம திருப்பியும் சமூகத்துக்கு வந்தே ஆகணும். சமூகத்துக்கு வரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். இப்போ அந்த அடையாளத்தை நாம் உருவாக்கணும். அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லலாம். இப்போது அந்த கோணத்தில் இன்றைக்கி ஆன்மீகம், உளவியல், தத்துவம் இது எல்லாமே கலந்துருச்சு. எதையும் தனியாக பிரித்து கொள்ளவே முடியாது. நம்ம உண்மையாக நேர்மையாக நம்மளை முன்வைத்தோம்னாலே அதுவே ஒரு விதத்தில் ஆன்மீகம்னு தான் சொல்லலாம். இப்போ நம்மளை உண்மையாக நம்ம முன்வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளிடம் இருக்கும் பொய்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கும்போது மற்றவங்க நம்மிடம் இருக்கும் உண்மையை கவனிப்பாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாட்டியும் அட்லீஸ்ட் அவங்க ஒரு மதிப்பாங்க, உண்மையாக இருக்காருன்ட்டு. அது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கு எல்லோருமே பொய்யா போலித்தனமாக இருக்காங்கங்கும்போது உண்மையான மனிதர்களை எல்லோருமே விரும்புவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அவங்களுக்கு அந்த உண்மைத்தன்மை பிடிபட தொடங்கும். இவர் இப்படி தான் போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்குவாங்க. அதுக்கு நாளாகும். அவங்க காத்திருக்கிறதுக்கு பொறுமை இல்லைங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம், அவங்களுடைய டியூனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டான்ஸ் ஆட தொடங்கணும் அப்படின்னா நாம் நம்மை இழந்து விடுவோம். இப்போ இதை நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த கோணத்தில் பார்த்திங்கன்னா இந்த எழுத்து எனும் மீட்சி அந்த தொடர உங்களுக்கு பல்வேறு விதங்களில் உதவும். அதை தவிர நீங்கள் மற்றதையும் பார்க்கலாம். அஷ்டவக்ர கீதை பலதையும் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் நீங்கள் கிரகித்துக்குங்க. அதிலிருந்து உங்களுக்கு என்ன உங்கள் ஆழ்மனம் தேவையோ அது தானாக உள்வாங்கி கொள்ளும். அது எதையுமே சிந்திச்சு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய ஆன்மாவுக்கு தெரியும் இது என்ன வேணும் அப்படின்ட்டு.
இது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வேரை போல் உறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க புற உலகத்துலேருந்து உங்களுக்கு தேவையான சக்திகள், எனர்ஜி எல்லாத்தையும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு பாருங்கள், அதை கவனியுங்க, அதை பண்படுத்துங்க, மேம்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. அது கற்றுக்கொண்டே ஆக வேண்டிய நிலைக்கு நாம் இன்று தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம எந்த ஊரில் வாழ்ந்தாலும் சரி, நம்ம வயசு என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம படித்த இருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தின் தேவை. இப்போது அதன் கவனியுங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.